அல்லேலூயா. வேப்ப மரத்தை வெட்ட வெட்ட என்ன வாசம் வரும்? கசப்பான வாசனை வரும். ஆனா சந்தன மரத்தை இலைக்க இலைக்க நறுமணமான வாசனை வரும். அந்த விலையேற பெற்ற நலதம் என்ற பரிமள தைலத்தை இயேசுவோட சிரசுல உடைச்சு ஊத்தும் போது அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால நிரம்பி இருந்ததாம். வார்த்தை வெளிப்படும் போது, வசனம் வெளிப்படும் போது, ஜீவன் வெளிப்படும் பொழுது, விழுதை வெளிப்படும் பொழுது ஒரு நறுமணத்தின் சாயல் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தையோடு நீங்க கவனிச்சு பயணித்து வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். மனக்கண்கள் யாராருக்கெல்லாம் திறந்திருக்கிறதோ அவர்களை பிரச்சனைகளை மட்டும் பார்க்க மாட்டாங்க, பிரச்சனைக்கு பக்கத்துல இருக்கிற தீர்வையும் பார்ப்பாங்க. அல்லேலூயா. நாம் மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களா இந்த தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 கண்கள் இருக்குது, வலது கண் இடது கண் அப்படி இல்லை. மாம்சத்திற்குரிய கண், ஆவிக்குரிய கண். மாமிசத்துக்குரிய கண் எதை பார்க்கிறதோ அது ஆவிக்குரிய கண்களை பாதிக்கிறது. நீங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உலகத்தை பார்க்குறீங்களா, இல்ல உலகத்தை உண்டாக்கின உன்னதரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வாழ்க்கை எல்லாருக்குமே போராட்டம் தான், சரிங்களா? இந்த ஒரு வாரத்துக்கு 7 நாள் 6 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வர்றோம், சரிங்களா? எவ்வளவோ கஷ்டங்கள், பிரயாசங்கள், பாடுகள், சரிங்களா? பழிச்சொற்கள், அவச்சொற்கள், இழப்பு. அந்த பாடுகளின் மத்தியில ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை பரிசுத்த நாள்ல, ஓய்வு நாள்ல, மனமகிழ்ச்சி நாள்ல, கர்த்தருடைய நாள்ல, கர்த்தருடைய சபைக்கு உள்ள வரும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு உங்களை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல தேவனே. பேசுகிறது நான் அல்ல. என்ன மறந்துருங்க, புல்பீட்ல இருந்து என்ன வார்த்தை வருது? ஏன்னா பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகுமா. அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. மனக்கண்கள் தெளிவாக்கப்பட்ட திறந்த நிலையில நம்ம இருக்கணும். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் போராட்டம் தான். இந்த போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு தேவனுடைய கிருபையின் மேல் கிருபை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பலத்தின் மேல் பலம் வரும். இந்த பலத்தின் மேல் பலன் வரும்போது ஒரு வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கிடைக்கும் பொழுது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கப்படுவோம். அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் நம்ம மகிமைக்குள்ளே, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். அல்லேலூயா. அப்ப முதலாவது நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. போராட்டத்தின் மேல் போராட்டத்தை நாம சந்தித்து ஜெயிக்கணும்னா போராட்டம் வரும். போராட்டமே எனக்கு வேணாம் அப்படின்னா பிணங்களுக்கு தான் போராட்டம் வராது, அது அப்படியே கிடக்கும், சரிங்களா? நாம ஜீவன் உள்ள மனிதர்கள். போராட்டம் வரும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சரிங்களா? பிரச்சனை வந்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடும், நிக்காது. அல்லேலூயா. ஜீவ வசனம் தான் நிற்கும். ஆமென். அப்ப நாம இந்த நாள்ல இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்கலாம்.